Hi friends, welcome back to my channel. Beginnerskana hand embroidery tutorials பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் class number 26ல நம்ம பார்க்க போகிற stitch bullion knot. இந்த stitch clothக்கு மேலே embossed 3D எஃபெக்டில் இருக்கிறதுனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த bullion knot யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃப்ளவர் எப்படி போடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்கு இடையில ஒரு 8 லைன்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்னை வரைஞ்சிக்கோங்க. நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அவுட்லைன் வழியாக கீழேருந்து மேல் பக்கமாக நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ வெளியில் இருக்க சர்க்கிளில் இது மாதிரி பாஸ் பண்ணி சின்ன சர்க்கிள் வழியாக நீடில் பின் பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட் ஹேண்டில் நீடில் பிடிச்சிட்டு த்ரெட்டை வந்துட்டு ஒரு 12 டைம் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நம்ம நூலை சுற்றி இருக்கோம் இல்லையா, அந்த இடத்த ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நீடில் ஸ்லோவாக பிடிச்சி இழுக்கணும். நம்ம சுற்றி இருக்க எல்லா நூலும் நெருக்கமாக இருக்க மாதிரி நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு அதோட எண்டிங்கில் நீடில் மேலே குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டிச் போட வேண்டிய இடத்துல நீடில் அடியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இப்போ திரும்பவும் வெளியில் இருக்க அவுட்லைன்லேருந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கு நீடில் பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு விரலில் நீடில் ஹோல்ட் பண்ணிவிட்டு 12 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா நூல் நம்ம சுற்றி இருக்க பகுதியை ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் ஸ்லோவாக நீடில் இழுங்க. இழுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெதுவாக நகர்த்தி எடுத்துடலாம் வெளியில். எல்லா நூலையும் வெளியே எடுத்ததுக்கப்புறமா நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு இந்த வெளியில் இருக்க அவுட்லைனில் நம்ம ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம இந்த சர்க்கிளில் இருக்க எல்லா லைன்ஸையும் ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா, பிகினிங் ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னோடய பிகினர்ஸ் எம்ப்ராய்டரி அப்படிங்கிற பிளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போனீங்கன்னா நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா கிளாஸஸுமே அதில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த பேட்டர்னில் இருக்க எல்லா லைன்ஸையுமே நம்ம புல்லியன் நாட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இடையில இருக்க கேப்ஸையும் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவும் போல் த்ரெட்டை கீழேருந்து மேல் பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே போட்ட ஸ்டிச்சுக்கு பாதி அளவில் நீடில் பாஸ் பண்ணி சின்ன சர்க்கிள் வழியாக இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்ன ஸ்டிச்சஸ் தான் போட போகிறோம். அதனால் நீடில் த்ரெட்டை ஒரு 6 டைம் சுற்றிட்டு த்ரெட்டை ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் பிடிச்சி ஸ்லோவாக இழுத்துருங்க. எப்பவும் போல் அதை எண்டிங்கில் நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துருங்க. இதே சைஸ் புல்லியன் நாட்டை யூஸ் பண்ணி நம்ம இடையில இருக்க எல்லா கேப்பையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெட்டல் முழுக்க நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இருக்க கேப்பை ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி லைட் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடியிலேருந்து நீடில் மேலே எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 தடவை சுற்றிட்டு கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடணும். ஃப்ரெஞ்ச் நாட் பற்றி நான் ஆல்ரெடி
டீட்டெயிலான டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதோட பிரான்ச்சஸை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிச்சோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வரைஞ்சிருக்க சின்ன சின்ன லீவ்ஸை லேசி டேசி ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போகிறோம். கிளாஸ் நம்பர் 19ல் லேசி டேசி ஸ்டிச் பற்றின டீட்டெயிலான டுட்டோரியல் போட்டிருக்கேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதே ஸ்டிச்சை யூஸ் பண்ணி இதில் இருக்க எல்லா லீவ்ஸையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த டிசைனை கிட்ஸோட ஃப்ராக்லையும் டிஷர்ட்ஸ்லையும் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்கும். கடைசி லீஃபும் போட்டு முடிச்சாச்சு. நீடில் அடியில் எடுத்துகிட்டு போய் எண்டிங் நோட் போட்டுக்கோங்க. இந்த டிசைனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை நீங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸையும் டவுட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.